ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் விஜய் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பிளான் பண்ணுறாங்க. அது எதுக்காகன்னா அவரை வந்து ஜெயிலில் தூக்கி வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துன்னுக்கிறான் இந்த ராஜேஸ்வரி. அதுக்கு வந்து இந்த இவருக்காலே ரஞ்சிதா அவள் தான் சாட்சியே சொல்ல போகிறாளாம். அதுவும் என்ன பொய் சாட்சி. உண்மையை சொல்லி இவங்க அந்த தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா கூட மல்லி வந்து சந்தோஷமாக ஏற்றுருந்துருப்பாங்க, அந்த விஜயும் சந்தோஷமாக ஏற்றுருந்துப்பாரு. ஆனால் இவங்க சொல்கிற எல்லாமே பொய் பித்தலாட்டம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் இதுங்க வந்து நானும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சுற்றி நிற்குதுங்களோ தெரியல. ஆனால் இவங்களுடைய கெட்ட எண்ணமோ என்னவோ தெரியல, கண்டிப்பாக இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு மல்லி என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு இந்த கதிரை சேர்ந்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச போலீஸுங்க ஆளுங்களை எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா எங்கே கூட தான் இருக்கணும். ஏன்னா எங்கள் பொண்ணை வந்து கொலை பண்ணவனே இந்த விஜய் தான். அதுக்கப்புறம் என் பேத்தியும் கொலை பண்ணிட்டான்னா எங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்று என் பேத்தியை வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஒரு வகையில் அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாப்புன்ற ஒன்று இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா எப்படி அந்த குழந்தை எப்படி இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கு, சாப்பிட்டுச்சா தூங்குச்சான்னு சொல்லிட்டு எந்த நேரமும் நாங்கள் அதையே நினச்சிட்டு நாங்கள் வருத்தப்பட்டுருப்போம். அது பரவாயில்லையா? அதனால் நீங்கள் தான் பேசி எப்படியாச்சும் எங்கள் வெண்பா குட்டியை எங்கள் கூட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்துக்கிட்டு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வித்யாமாவும் கூட இருக்காங்க. அவங்க வந்துக்கிட்டு இவங்க கூட இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தையே சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே இவங்க கூட அனுப்பி வச்சிங்கன்னா அந்த குழந்தை என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமாச்சு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதை மட்டும் நினச்சி பார்த்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டீங்க. நீங்களும் ஒரு குழந்தைக்கு அப்பா தான். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய பிரிஞ்சிருப்பீங்களா, இல்லை உங்கள் குழந்தை தான் உங்களை பிரிஞ்சிருக்குமா? என்னதான் உங்கள் மேலே கோவம் இருந்தாலும் அந்த கோவத்துக்காக அந்த குழந்தைய வந்து நீங்கள் யாருக்காகவும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் யார் முன்னாடியும் என் அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விட்டு கொடுக்காது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. வேணா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உடனே நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்கள் சொல்கிறது எல்லாம் நான் நம்பணும்னா முதல்ல அந்த குழந்தைய கூட்டு இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விசாரிக்கிறேன். விசாரித்ததுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு முடிவையும் விசாரிக்காமல் எடுத்தோன்னா அது கண்டிப்பாக கட்டத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே பரவாயில்ல, இவர் நல்லவராக இருக்காருன்னு சொல்லிட்டு விஜயும் நம்ம வித்யாமாவும் சேர்ந்துக்கிட்டு இவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னாச்சும் தெரியல, மறுபடியும் கதிரேசனுக்கு தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நான் பணம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன், இந்த கேஸில் வந்து உங்களுக்கு சாதகமாக கேஸில் வந்து முடியணும், அப்படி மட்டும் முடிஞ்சதுன்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாசை காட்டி அவங்கள வந்து வேலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் அவர் இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறது எதையும் நம்ப முடியாதுங்க, நீங்கள் குழந்தைய வந்து அவங்க கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. அதை வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் சொல்லுங்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா குழந்தைய கொடுத்துட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் சொல்கிறாரு. நீங்கள் இப்படி பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, கொஞ்சமாச்சு நீங்களும் நல்லவா இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி மாறினீங்கன்னு தெரியல. நாங்கள் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன பேசியிருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இப்போதைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு சரின்னு படலை. நான் வந்து பெரிய இடத்துல பேசி நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கமிஷனரை போய் பார்க்குறாரு. கமிஷனர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் பேசி அவருக்கு புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறமா இதில் என்ன உண்மை இருக்குது என்ன பொய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை வர வைக்கிறாங்க. அது மூலயமா இங்கே என்னென்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இவர்கிட்டயே ஒப்படைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் வாயான்னு திறந்து தான் பார்த்துருக்கணும். யார் அந்த 3 பேருன்னா கதிரேஷன், நிஷா, அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி. புதுசாக முளைச்ச காலம் ஒன்று இருக்குது பற்றியா அந்த ரஞ்சிதா, அதுவும் அதே தான் வேற. ஆனால் அவளுக்கு அவ்வளோ ஒன்றும் மவுசு இல்லைங்க. அவள் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் நாய்க்கு எலும்பு துண்டை கவுனா எப்படி தூக்கி போட்டால் கவுமோ அந்த மாதிரி இந்த பக்கமும் கவுவா அந்த பக்கமும் கவுவா. அதனால் அவளை வந்து நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்கூடாது, அவள் எப்படியாச்சும் போயின்னு போகிறா. ஆனால் இவங்க 3 பேர் தான் இப்போ தீவிரமான கோவத்தில் இருக்காங்க. எப்படி அந்த விஜயை பழிவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.